பிரைஸ் தி லார்ட். டெஸ்டமோனியல் சொல்லி இந்த வாட்டி நான் நினைத்தேன் ஒரு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு டெஸ்டமோனி சொல்கிறதுக்கு ஒரு விதத்தை 365 நாட்களும் எனக்கு டெஸ்டமோனி தான். அதனால் சுருக்கி டைம் கொடுத்ததுனால 365 நாளையும் நான் ஒரு கவிதையாக ட்ரை பண்ணி எழுதியிருக்கிறேன். அதை வாசிக்கிறேன், கேளுங்க. என்னை உண்டாக்கினவரும் தாயின் கருவிலே என்னை உருவாக்கினவரும் எனக்கு துணை செய்பவரும் என்னை முன் குறித்தவரும் என்மேல் இரக்கமும் உருக்கமுமாய் இருக்க சித்தம் கொண்டதனால் என் 60ஆம் வயதில் எனக்கு மீண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபிறப்பை அளித்து, என்னுடையவள் நீ, உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன் என்று தன் இரு கரம் நீட்டி இரட்சிப்பென்னும் நீதியின் போர்வையால் மூடி தனக்கு சொந்தமாக்கி, அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகார பாக்கியத்தை எனக்கு அளித்த ஆண்டவரை நோக்கி என் கைகளை இதயபூர்வமாக ஏறெடுக்க மறப்பேனோ, நான் மறுப்பேனோ? மாட்டுத் தொழுவம் தேர்ந்தெடுத்து மனுக்குலம் மீட்க மாமனிதனாய் மண்ணில் அவதரித்து எனக்கு வாழ வழிகாட்டி ஞான ஒளியூட்டி என்னை செம்மையான வழியிலே நடத்தி சென்ற என் சிலுவை நாயகனை, சிலுவையில் எனக்கான பாடுகள், இரத்தம் சிந்துதல், பாவ மன்னிப்பு, மரணம், மரண பலியாக உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை சிலுவையின் வழியாய் எனக்கு பெற்று தந்த அந்த கல்வாரி நாயகனை என் இரட்சகராய் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு எத்தனை நாட்கள் போராட்டம், எத்தனை நாட்கள் போராட்டம். எனினும் கருணையை பெற்று கொண்டதால் கொண்டாட்டம். சிலுவையில் தொங்கிய தலை சீர்பார்வையில் தந்தது விடுதலை. என் வழிநெடுக இருந்த கற்களையும் முட்களையும் வேரோடு முழுமையாக அகற்றி எனக்கான பாதையை செவ்வையாகவும் செம்மையாகவும் செழுமையாகவும் மாற்றி அமைத்தவும் திருமுகம் காண என் ஜீவன் ஏங்குதையா, ஏங்கி ஏங்கி தவிக்குதையா. என்னை தாயாய் தாளாட்டி தீயாய் அபிஷேகித்தார் தேவாவியானவர். சுமைகள் சுமக்க இயலாமல் சுருண்டு வறண்ட சூழ்நிலையில் என் பாரம் நீங்கிடும் சுமைதாங்கி ஆனார். நான் வருந்தி வாடிய போதெல்லாம் வாதையன் கூடாரத்தை நெருங்காது வட்டமிட்டார். சுற்றம் சூழல் என்னை சூறையாடிய போது என்னை சூழப்பாளையமாய் இறங்கி பாதுகாத்தார். நான் நொந்து நொடிந்த நேரம் எல்லாம் தன் தோள் மீது என்னை தூக்கி சுமந்தார். என் இருதயம் நொறுங்குண்டு நறுங்குண்டு இருக்கையில் அவர் மார்போடு என்னை அணைத்து ஆற்றி தேற்றினார். ஒடுக்கப்பட்டு கண்ணீர் கரை புரண்டு ஓடிய பொழுதெல்லாம் அதனின்று விடுதலையாக்கி எனக்கு ஜீவன் தந்து அவரை நோக்கி திசை திருப்பிவிட்டார். ஒரு வழியாக எனக்கு எதிரியாய் வந்த எல்லா அம்புக்களையும் 7 வழியாக தெறிக்க ஓட செஞ்சார். என் போக்கிலும் வரத்திலும் என் பாதையை நெய்யாய் பொழிய செய்து தம் தூதுவர்களை புடைசூழ அனுப்பி காத்தார். சுகவீனம், சோர்வு, பலவீனம், பொல்லாப்பு, பொறாமை, கோபம், சாபம், கவலை, கலக்கம் கருணையினால் இவையெல்லாம் கரைந்தது.
கர்த்தாவே, நீ எனக்கு செய்த நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி பகர எனக்கு ஒரு நாவும் போதாது, நாளும் போதாது. தேவனே, என் வாழ்நாள் அனைத்தும் உம்மையே ஆதரித்து போற்றுவேன். 2024 வருடத்தின் 365 நாட்களும் உறங்காமல் தூங்காமல் கண்ணயராமல் கருத்தாய் கண்மணி போல் என்னை காத்த கருணை கடலே, கர்த்தாதி கர்த்தரையே, யூத ராஜ சிங்கத்தை உரித்தாய் உள்ளம் பூரித்து பரவசத்துடன் பாடி துதிக்காது இருப்பேனோ? கனம் பண்ணாமல் நான் கடப்பேனோ? முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க முற்றுப்புள்ளி வைக்காது முழுமையாய் முன்னோக்கி முன்னேற வழிநடத்தும் முழுமுதல் கடவுளான திருத்துவ தேவனுக்கு நன்றி சொல்ல என் பனிக்கும் கண்களுடன் வார்த்தைகளை தேடுகிறேன். வார்த்தைகள் போதவில்லை வணங்கி வாழ்த்துவதற்கு. பூமியிலும் பெரியது, வானிலும் உயரமானது, கடலிலும் ஆழமானது உம் கிருபை. 2025 ஆண்டில் 70 வயதை தொடும் வருடத்தின் 75வது வயதை தொடும் வருடத்தின் 365 நாட்களும் என்னை காத்து உமக்கு ஏற்ற பாத்திரமாக வனைந்து வழி நடத்தும். என் மீட்பரும் என் இரட்சகரும் என்னை மேய்த்திடும் கோமகனுமான இயேசு கிறிஸ்து உறுதியோடு எனக்கு பெற்று தந்த இரட்சிப்பை இறுதி வரை காத்து இதர இனத்தாரையும் அழைத்து வரும் கருவி ஆக்கிடும். உம்மை இன்னும் கிட்டி சேரவும் உம் பேரில் பற்றுதலாயிருந்து கர்த்தரின் பலத்த கைக்குள் அடங்கி விசுவாசம் என்னும் விதையை என் இருதயத்தில் ஆழமாக பதித்து வேதாகமத்தில் கோடி கோடியாய் கொட்டி கிடக்கும் வேத வசனங்களை பேசுவோது மட்டும் நின்று விடாமல் வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்டி தேவனுக்கு மகிமை சேர்க்க எனக்கு உதவி செய்யும். மற்றோரை மன்னித்து அன்பு செய்யும் மனம் தாரும். கோபத்தை என்னை விட்டு விலக்கி நல் வழியில் நடத்தி நீர் ஒருவரே சத்தியமும் வழியும் ஜீவனும் என்பதை உணரச் செய்யும். என் தவறுகளை நானே பரிசோதனை செய்து என்னை திருத்திக் கொள்ள ஆலோசனை தாரும். வீண் பேச்சுகளை விலக்கி உம்மில் பலன் காண வழி செய்யும். சோதனைகளை சாதனைகளாக ஆக்க உமது போதனைகளை கற்றுத்தாரும். பிறருக்காக கண்ணீர் சிந்தி ஜபிக்க வல்லமை தாரும். கர்வம் கொள்ளாத வெற்றி தாரும். எனது சுதந்திரவாளிகளை உமக்கு சொந்தமாக்கி நற்கந்தகமாக மனம் வீச செய்யும். என்னிலும் சித்தம் நிறைவேற என்னை முழுவதும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் வரம் தாரும். மெல்லிய ஓசை என் செவிகளில் என் நேரமும் ரீங்காரமிட கிருபை தாரும். இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள என்மேல் இரக்கம் கொள்ளும். நன்றி.